வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த டவர் ஃபேனு சுவிட்ச் போட்டால் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டாங்குது. ஃபேனும் சுத்தமாக அதில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஃபேனும் சுற்றலை. அதனால் இது நம்ம என்ன ஃபால்ட் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது பின்பக்கமாக திருப்பி பின்பக்கம் இருக்கிற அந்த ஸ்க்ரூ பாருங்கள். இதில் ரெண்டு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கீழே இந்த பாருங்கள் ஸ்க்ரூ இருக்குது. இது எல்லாத்தையும் கட்டிட்டு ஓப்பன் பண்ணி என்ன ஃபால்ட்டுன்னு பார்க்கலாம். இப்போ இதோட அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இதில் ஒரு ஸ்க்ரூ, இதில் ஒன்று வந்தது. மொத்தம் 6 ஸ்க்ரூ கட்டிட்டோம். இப்போ வந்து ஃபேனை நிமித்திக்கலாம். நிமித்திட்டு பாருங்கள், நிமித்திட்டு அப்படியே திருப்பினீங்கன்னா இது தனியாக அது தனியாக வந்துடும். இதை நம்ம இப்போ எடுத்துக்கலான்றதை. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணியாச்சு. இது தனியாக எடுத்துட்டோம். இப்போ காயில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, சுவிட்சு போட்டால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டேன் மல்டிமீட்டரை. இதில் வந்து இப்போ இதில் நம்ம லோட் ஆகுதா என்னென்னு இதை வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து சுவிட்சை போட்டுக்கிறேன். சுவிட்சு இந்த பக்கம் இருக்குது. இதான் லோட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இவருங்க எதுவுமே ஆகலை. எந்த ஒரு கண்டினியூட்டியும் காட்டல. அதனால் ஃபஸ்ட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக அந்த ஒயரை பார்த்தீங்கன்னா ஒயர் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பக்கமாக அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிரிச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இதோட வந்து நியூட்ரல் இங்கே பாருங்கள். இது ஒரு பக்கத்து ஒயரு, இது ஒரு சைடு நல்லாயிருக்கு. அடுத்தது இந்த டெர்மினல் இதை மாற்றிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுவும் நல்லாயிருக்கு. அப்போ ஒயர் கரெக்டாக தான் இருக்குது. காயில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், மோட்டரோட காயில். இது அப்படியே இந்த ஒயரை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்க, மோட்ரு இந்த சைடு இருக்குது. இந்த மோட்ரு காயில் செக் பண்ணுறதுக்கு எந்த இடத்துக்கு நேராக செக் பண்ண போகிறோன்னா, இந்த கண்டென்சர் இருக்குது பாருங்க. இந்த கண்டென்சரை இதை கட்டிக்கலாம். இதை கட்டிட்டு இதில் கண்டினியூட்டி மோடு வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த கண்டென்சர் பார்த்தீங்கன்னா கண்டென்சர் நேராக வரல. இந்த லீடு ஒயர் மட்டும் லேசாக பிரிச்சுக்கிட்டு அந்த டெர்மினலில் போடுற மாதிரி. இப்போ இதை கண்டினியூட்டி மோடில் பார்த்துக்கலாம். கண்டினியூட்டில் மோடில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, எந்த ஒரு வேல்யூவும் காட்டல. அதனால தான் கண்டிப்பாக அதில் வந்து காயில் தான் போயிருக்கும். அதனால் இப்போ நம்ம மோட்டரை கட்டிக்கலாம். மோட்டரை கட்டிட்டு காயில் போயிச்சாருன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் காயில் கட்டுறதா இல்லை புது மோட்ரு வாங்குறதா அப்படின்னு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த மோட்டரை கட்டுறதுக்கு முன்னாடி இந்த லீஃபை கட்டணும். லீஃபை கட்டுறது பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஸ்க்ரூ, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. அதேமாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆலன் ஸ்க்ரூ ஒன்று இருக்குது பாருங்க. இதில் இந்த ஆலன் ஸ்க்ரூ கட்டுறதுக்கு என்கிட்ட ஆலன் கீ இப்போதைக்கு இல்லை. அதனால் நான் வந்து இதை கட்டிங் பிளேடை வச்சு கட்டிக்கிறேன். அப்போ தான் அந்த ஃபேன் ரெக்க தனியாக வரும். கட்டுற மாட்டின மெத்தட் தான் ரொம்ப உள்ளே போயிடல, வெளில இருக்கிறதால எனக்கு கட்டிங் பிளேடே வந்துடுச்சு. ஒரு சில இடத்துல வந்து ரொம்ப உள்ளே போய் ஸ்க்ரூ இந்த இதுக்கு உள்ளே போயிருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஆலன் ஸ்க்ரூ போட்டு தான், ஆலன் கீ போட்டு தான் கட்டி ஆகணும். இதை நான் லூஸ் பண்ணால் இது வந்து லூஸ் ஆகிடுச்சு. இதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில். ஆனால் நீங்கள் கட்ட முடியலன்னா ஆலன் கீ தான் போட்டு கட்டி ஆகணும். அதேமாரி இந்த பக்கம் இருக்கிறதையும் கட்டிக்கிறேன். இந்த 2 ஸ்க்ரூவையும் கட்டிட்டேன். கட்டிட்டு இதை அப்படியே வெளியே பக்கம் இழுத்திங்கன்னா அங்கே வருங்க, இது அப்படியே தனியாக வந்துடும் பாருங்க. அதுக்கப்புறம் ஆலன் ஸ்க்ரூ கட்டினதால் இதை கட்டிட்டு இதை வெளியே பக்கம் இழுத்திங்கன்னா இதுவும் வந்துடும் பாருங்க. ஒரு பக்கம் ஏற்கனவே கட்டிட்டோம். இதை பாருங்கள், அவ்வளோதான் உங்களுக்கு செட்டாக இதுங்க பாருங்கள், தனியாக அது வந்துடுச்சு. இப்போ மோட்ரு மட்டும்தான். இந்த மோட்டரை நம்ம கட்டி வெளில எடுத்துக்கலாம். இந்த மோட்ரு செட்டப்பை இப்போ நம்ம கட்டுறதுக்கு கீழ்ப்பக்கம் திருப்பிக்கலாம். கீழ்ப்பக்கம் திருப்பிங்கன்னா இந்த இதில் இருக்கு பாருங்க, 2 இது 2யும் கட்டினீங்கன்னா அதுமே செட்டப் தனியாக வந்துடும். இது வந்து பாருங்க, இது 2யும் கட்டிப்போம். இப்போ இதில் 2 இது இந்த ஃபுட் ட்ரைவ் இருக்குது பாருங்க, இது 2யுமே எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு அப்படியே வெளில இழுத்திங்கன்னா வந்துடும் உங்களுக்கு பாருங்க. அவ்வளோதான், மோட்டர் செட்டப் தனியாக வந்துச்சு. இப்போ இதில் இருக்கிற இந்த 4 போல்ட் 2யும் கட்டினீங்கன்னா மோட்டர் மட்டும் தனியாக வந்துடும். 4 போல்ட் 2 நம்ம இதில் கட்டிக்கலாம். இப்போ நான் அந்த மோட்டர் கட்டி
வெளில எடுத்துட்டேன். இதை நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு இந்த 4 போல்ட்டையும் கட்டி உள்ள காயில் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதை நம்ம கட்டிட்டோம். இப்போ 4 ஸ்க்ரூயும் கட்டி எடுத்துட்டோம். நார்மலாக வெளியே எடுத்து பார்த்தோன்னா காயில் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்துக்கலாம். அது பண்ணிங்கன்னா வந்துடும். இல்லை கையில் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டான இதாகிறதுக்கு ஒரு தெர்மிஸ்டர் மாரி ஒன்று போட்டிருப்பாங்க. இது ஃபால்ட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த காயில் அந்த வேல்யூ காட்டாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்க ஒரு தெர்மிஸ்டர். இதில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் காயில் தான் இருக்கும். அதனால் ஏற்கனவே கட்டியிருக்கத லேசாக அறுத்துக்கலாம். ஏன்னா இந்த காயில் கட்டாமல் சரி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். நம்ம இதை கட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் லிங்க் பண்ணிவிட்டோன்னா அதில் வேல்யூ கட்டுச்சுன்னா மோட்ரு கரெக்டாக ஓடும். அதனால் இந்த நூல் கட்டிருக்காங்க பாருங்க, அதை மட்டும் பிரிச்சுட்டு இது ரெண்டையும் லூப் போட்டு பார்க்கலாம் என்ன ஆகும்னு. இப்போ நான் அந்த நூல் எல்லாத்தையும் பிரிச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இங்கே பாருங்க, இது நம்ம என்ன பண்ணுறோம், அதை கட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் லூப் போட்டுக்கிறோம். இது நம்ம இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லூப் போட்டேன். அடுத்து என்னென்னா அந்த கெப்பாசிட்டி லைனில் உங்களுக்கு வேல்யூ காமிக்குதான்னு பார்க்கலாம். வேல்யூ காமிச்சுன்னா உங்களுக்கு ஓகே, காயில் கட்டாகும். அப்படி இல்லைன்னா காயில் தான் கட்டி ஆகணும். இப்போ உங்களுக்கு இதில் வேல்யூ சரியாக காமிக்கல, வேறு எதாவது ஃபால்ட் இருக்கான்னு பார்க்கலாம். இதில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது இதில் கனெக்ட் ஆகிருக்கு பாருங்க. இந்த இடம் வந்து அலுமினிய காயிலுங்கத்தால் பூத்து போச்சு. மற்றபடி இதில் வேறு எந்த எரிஞ்சதுக்கான எந்த அடையாளமும் இல்லை, கருகுனது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம இதில் நம்ம அந்த டெர்மினலில் கனெக்ட் பண்ணிவிட்டு இது வந்து 2 டெர்மினல் இருக்குதுங்க, இதை கனெக்ட் பண்ணிட்டு இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃபுல்லாக சுற்றிட்டு இதில் நான் டேப் அடிச்சுட்டு திரும்ப மல்டிமீட்டரில் உங்களுக்கு கண்டினியூட்டி வருதா அப்படின்னு அந்த கெப்பாசிட்டி நேராக செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை கண்டினியூட்டி பார்க்கலாம். அதில் கெப்பாசிட்டி லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். கெப்பாசிட்டி லைனாக 218 காட்டுது, அதாவது கெப்பாசிட்டி டெர்மினலில். இப்போ காயில் வந்து இப்போ நம்ம சரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதில் முன்பக்கம் வந்து சுவிட்ச் போட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் இந்த டெர்மினல் பவர் கார்டில் வேல்யூ காமிக்க தான் பார்க்கலாம். காமிச்சுன்னா உங்களுக்கு ஓகே. பாருங்கள், வேல்யூ வந்து விட்டுட்டு வருது. ஒரு டைம் நம்ம இப்போ அதை பழையபடியே கட்டிட்டு அதில் கொஞ்சம் வார்னிஷ் ஊற்றிட்டு இதை நான் அதை கொஞ்சம் காய வச்சு இதை நான் மூடிட்டு அதுக்கப்புறம் மோட்ரு ஓடுதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து இப்போ டேமேஜ் ஆகும்போது கட்டிட்டோம். கொஞ்சம் வார்னிஷை ஊற்றிட்டு இதை நம்ம இப்போ மோட்டரை முடிக்கலாம். மோட்டர் முடிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிரீஸு, பெட்ரோல் இன்ஜின் கிரீஸ் வச்சுட்டு இதை நான் வந்து மூடி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இப்போ முடிக்காச்சு. இப்போ ஓடுதானே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வயரை சர்வி சுவிட்சை போடுறேன், ஆன் பண்ணுறேன். பாருங்கள், மோட்டர் சூப்பராக ஓடுது. இப்போ நம்ம பழையபடியே முடிக்கிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு டைம் தனியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அழுத்தி நம்ம வந்து இப்போ முடிக்காச்சு. இதை இப்போ ஓடுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதை பாருங்கள், ஓடுறது நல்லாவே சத்தம் கேட்குது. இப்போ பாருங்கள், ஆடுது பாருங்கள். அடுத்தது மீடியமு, அடுத்தது ஹை. நல்லா ஓடுது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், காயில் கட்டாமல் இருந்தீங்கன்னா இதேமாரி நம்ம செக் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.